வணக்கம். புட்டியூப் செல்வி சேனலில் இன்றைக்கி பச்சைக்குள்ள ரசங்க. பச்சைக்குள்ள 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு வரமிளகா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி ஊற்றி ஒரு கட்டி பூண்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 10 சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் எங்ககிட்ட இல்லை, அதனால் நாங்கள் போடல. பெரிய வெங்காயம் போட வேண்டாங்க, இனிச்சிக்கிட்டு இருக்கோம். இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருக்குறேங்க. அது நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சேன். அது ஒரு 2 தடவை நல்லா புளி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கலாங்க. உங்களுக்கு விவரமான வீடியோ வேணும்னா பெரிய வீடியோ பாருங்கள், அதில் போட்டிருக்கிறேன். அதில் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு வானல் வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு. அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதான் அரை ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். இந்த ரசம் சளிக்கு அவ்வளோ நல்லதுங்க, கோல்டுக்கு. எனக்கு வந்து சளி ஓவராக இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னாவே ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டியது இல்லைங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். எந்த மாத்திரை போட்டாலும் வேலையாகாதுங்க, அந்த சளி குட்டது தான் எல்லாமே. அதனால் நான் மாத்திரை போட்டு பார்த்துட்டு தாங்க இப்போ ரசம் வச்சு சாப்பிட்றேன். இப்போ அரைச்சதை ஊற்றிக்கலாம். நல்லா நல்லா கொதிக்கிட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுன்னா அதுக்கப்புறம் புளி ஊற்றுங்க. இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும், கொள்ளோட வாசம் வரும். இல்லைன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். மிக்சி சார் கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டுன்னா ஒரு 2 நிமிஷமாவது விடுங்க, நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமே வந்து புளி கரைச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் பார்க்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். புளிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ எனக்கு கணக்காக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரசம் நான் கொஞ்சம் சூடாக குடிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க, தொண்டைக்கு எதமாக இருக்குது ரசம். நீங்கள் அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் சாதம் சூடாக வச்சு கொதிக்க ரசத்தை ஊற்றி சாப்பிட்றேங்க.